முதலமைச்சர் விஜய்க்கு நெருக்கமானவர்களுக்கே அரசு பதவிகள் வழங்கப்படுவதாக விமர்சித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், நடிகை த்ரிஷாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி எப்போது வழங்கப்படும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆர்.பி. உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோவில், முதலமைச்சர் விஜய் நடித்த திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்கள் மற்றும் படங்களில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் சத்தமில்லாமல் அரசு பொறுப்பில் நியமிக்கப்படுவதாக விமர்சித்துள்ளார். கோயில் அறங்காவலர் நியமன குழு உறுப்பினராக கோட் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நடிகை த்ரிஷா நியமிக்கப்படுவது எப்போது என கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பணி நியமனங்களின் நிலவரமோ கலவரமாக உருவாகி வருகிறது. நம்ம முதல்வர் விஜயின் திரைப்படங்களில் பணியாற்றிய தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தற்போது அரசு பொறுப்பில் சத்தமில்லாமல் சைலண்டாக நியமித்து வருகிறார்கள். இதே போல நம்ம முதல்வர் விஜயின் அன்புக்குரியவராக அன்னி திரிஷா மேடம் அவர்களை எப்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக நியமனம் செய்து அறிவிப்பு வெளிவரும் என்று அதிர்ச்சியோடு ஆவலோடும் காத்திருக்கிறது அன்னை தமிழகம். முதலமைச்சர் விஜயை வைத்து படம் எடுத்தால்தான் அரசு பதவி என்பதை எப்படி ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் வினவியுள்ளார். இதனிடையே நடிகை த்ரிஷா குறித்த ஆர்.பி. உதயகுமார் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆர்ப்பாட்டம் என அறிவித்து மதுரை மாவட்ட த்ரிஷா ரசிகர் மன்றம் என்ற பெயரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.